இத தாண்டி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் சும்மா இருந்திருக்காங்க. அதனால தான் நான் டோட்டல் பீரியட் ஆஃப் 15 வருஷம் நீங்க சொன்னதுக்கான ரீசன் அதுதான். கொஞ்சம் பீரியட் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல அமைதியா இருந்திருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்கள வந்துட்டு ரிவெஞ்ச் மோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க விலகி போனாலும், அந்த பெர்சன் கூட தான் வாழ்றாங்க. இருந்தாலும் வெளி உலகத்துக்கு இது தெரியாதுன்னு அவங்க நெனச்சுட்டாங்க. ஓகே. தெரியாதுன்னு நெனச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரோட பிசினஸ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விச் மீன்ஸ் புது புது நம்பர குடுத்து இவருக்கு தேவையில்லாம அன்னோன் கால்ஸ் வர வைக்கிறது. இவர ஃபோன் பண்ணி அசிங்கமா பேச வைக்கிறது. அத தாண்டி அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல அவங்களுக்கு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு போல. ஸோ போலீஸ விட்டு கால் பண்ணி, ஒய்ஃபும் குழந்தைய வச்சுட்டு இங்க தனியா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நீ மெயின்டனன்ஸ் குடுக்கணும். இல்லன்னா உன் மேல எஃப்ஐஆர் போட்டுருவேன்னு சொல்ல வைக்கிறது. இந்த மாரியெல்லாம் ஆயிட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, அதாவது நோன் நம்பர் சேவ் பண்ணியிருப்பாரு பாருங்க. அதுல மட்டும் தான் கால்ஸ் வரணும். அன்னோன் நம்பர் கால்ஸே வர முடியாத அளவுக்கு பிளாக்கே பண்ணி வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு டார்ச்சரா இருக்க போய் அந்த இடத்துல. அப்புறம் நம்மட்ட வரும்போது அதான் சொன்னாரு, என் ப்ரொஃபஷனே போச்சுங்க இதனால. இப்போ கண்டிப்பா மீடியா அப்டின்னும்போது, அதுவும் பேக் ஸ்க்ரீன்னும்போது, கண்டிப்பா நெறைய இதுக்காக கால்ஸ் வரும். அந்த இடத்துல எல்லாமே வரும். ஸோ பிசினஸும் அந்த இடத்துல போயிடுச்சு. இவரோட ஏர்னிங்ஸும் பெருசா அந்த இடத்துல கிடையாது. ஏன்னா இப்ப நோன் பெர்சன் சரிப்பா இந்த நம்பர்லேருந்து உனக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொன்னா தான் அவர் பேசியிருக்காரு அந்த இடத்துல. ஸோ அவங்க நம்பர சேவ் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா அன்னோன் இது வந்து கால்ஸ் வராது அந்த இடத்துல.